கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம 1 நாளாகமம் 5வது அதிகாரத்துல ரூபன் புத்திரரை பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து 1 நாளாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து யார் வந்தா அந்த பேர் அட்டவணைகளை நம்ம வந்து சுருக்கமாக பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக படித்தது சுருக்கமாக இதில் பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபோட பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 பேருக்குள்ள கோத்திரங்கள் நம்ம ஏற்கனவே தெளிவாக படிச்சிட்டோம். இப்போ அந்த 12 பேரில் வந்து பேர் அட்டவணை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த இது வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்காங்கிறது. அதில் வந்து நம்ம வந்து முதலாவது யூதாவை பார்த்தோம். அடுத்து வந்து சிமியோன் பிரபுக்கள் சிமியோனுடைய பேரட்டனை பார்த்தோம். அடுத்து வந்து ரூபன் வந்து நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அன்னைக்கு இந்த தினத்தில் காத்து புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, காத்துக்கு யோவேல் என்ன செய்றான், தலைவனா இருக்கிறான். சாப்பான் வந்து உனக்கு 2வது தலைவனா இருக்கிறான். விதமாக காட்புத்திற்கு தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் வீட்டினுடைய தலைவர்கள் வந்து அவங்களோட சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து மிகாவேல், மெசுலாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் அப்படி 7 பேர் வீட்டுக்கு தலைவராக இருந்திருக்காங்க. இவங்க ஊரிக்கு பிறந்த அபியலின் குமாரராம். ஊரி என்பவர்கள் எரவாவுக்கும், எரையாவு கிளையாத்துக்கும், கிளையாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாய்க்கும், எசிசாய் யாதவுக்கும், யாதவ் பூசுக்கும் குமாராக இருந்தாங்களாம். கூனின் குமாராகிய அப்தலின் மகன் வந்து அகியாம். அவர்கள் பிதாக்களின் வீட்டு வம்ச தலைவனாக இருந்திருக்கான். பிதாக்களுடைய வீட்டு வம்ச தலைவனாகிய அகி இருந்திருக்கிறான். அவர்கள் கிளையாத்தில் இருக்கிற பாசான் அது வெளி நிலங்கள், சாரோன் அது வெளி நிலங்கள், இதுலெல்லாம் இவங்க நினைச்சிருக்காங்க, வாசம் பண்ணி வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யூதாவுக்கு நிறைய ராஜாக்கள் பார்த்தோம்ல நம்ம. அதுல வந்து யோதாவின் நாட்களும் இஸ்ரேல் ராஜாவாகிய இரவியா நாட்களும் அவர்கள் வம்ச அட்டலின்படி இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, தொகை ஏற்றப்பட்டவர்களாம் இவர்கள்லாம். இதுல வந்து இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாவினுக்கு தொகை ஏற்றப்பட்டாங்க. அதில் ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசன், பாது கோத்திரத்தார் இவங்களுக்கு கேடகம் பட்டையெல்லாம் எடுத்து வில்லைது யுத்தத்துக்கு போகிறதுக்கு பழகத்தக்க மொத்த புருஷர்கள் வந்து இந்த 2 கோத்திரத்தில் ரூபன், மனாசே கோத்திரத்தில் 44,760 பேர் யுத்தத்துக்கு போகக்கூடிய வில் ஏந்தக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. இவர்கள் வந்து ஆகாகியரிடம் எத்மேத்தேர், தாபித், நோவா என்பவர்களை நினைச்சாங்க யுத்தம் பண்ணுற போது அவர்களோட எதிர்க்கிறதுக்கு நினைச்சாங்க துணை பெற்ற, அவங்களோட எதிர்க்கிறதுக்கு இவங்க துணை பெற்றுக்கிறாங்க. அதனால ஆகாகியர் இவர்களுக்கு யாவரும் அவர்களோட கையில் நினைச்சாங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வந்து நினைச்சாங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்து தேனை நோக்கி கூப்பிட்டபடினால கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை என்ன செஞ்சாராம், கேட்டனால இப்ப இவங்க அவங்களுடைய மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்கள், 2,50,000 ஆடுகள், 2,000 கழுதைகள், மனுஷர் இல்ல 1,00,000 பேர்களை இவங்க நினைச்சாங்க பிடிச்சிருக்கிறாங்க. யுத்தம் வந்து தேவனால் நினைச்சது நடந்தபடினால இவங்கெல்லாம் நினைச்சாங்க வெட்டுண்டு விழுந்துட்டாங்களாம். மற்றபடி சிறை பிடிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்தலத்துல வந்து என்ன செஞ்சாங்களாம், குடியிருந்தாங்களாம். இப்ப வந்து மனாசையன் பாதி கோத்திராத் புத்திரர்ல அவங்க தேசத்துல குடியிருந்து பாசால் தொடங்கி பாகால், எர்மன் மட்டும், சேனீர் மட்டும், எர்போன் பர்வதம் மட்டும் அவங்க என்ன செய்றாங்களாம், பெருகி இருந்தாங்களாம். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏபேர், இசி, எலியேல், அசிரியர், எரேமியா, உதவியா, யாதியல் இவங்க வந்து பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவர்களுமா இருந்திருக்கிறாங்க. இவங்க தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துரோகம் பண்ணி வேற தேவர்கள் என்ன செய்றாங்க, அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பின்பற்றி சோரம் போயிட்டாங்க. இதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, இவங்களுக்கு மேலே இவங்களுக்கு எதிராளியை அனுப்பிட்டார். எதிராளி யாருன்னா இஸ்ரவேலின் தேவன் வந்து யாரை எதிராளியை அனுப்பிட்டாருன்னா அசிரியா ராஜாவாகிய பூலி நாவியை அனுப்பிவிட்டுருக்காரு. அடுத்தல அசிரியா ராஜாவாகிய தில்காத் பிளேஸ் நாவியை அனுப்பியிருக்கிறாரு. அடுத்தல இவங்க ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசே, பாதி கோத்திரத்துமா இவர்கள் என்ன செய்றாங்க, சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும், ஆபோருக்கும், ஆராவுக்கும், கோசான் ஆற்றங்கிற வரைக்கும் என்ன செய்றாங்களா, இவங்களை கொண்டு போயிட்டாங்களாம். அடுத்தபடியாக 6வது அதிகாரத்துல யாருன்னா சிமியோனை லேவியை பார்க்குறோம். லேவி குமாரர்கள் வந்து யாருன்னா கர்ஷோம், கோகாத், மெராரி. லேவினாலே கர்ஷோம், கோகாத், மெராரி வச்சுக்கிடணும். அந்த கோகாத்துடைய குமாரர்கள் தான் அம்ராம், இஸ்ஸார், எப்பேர், ஊசி என்பவர்களாம்.
அந்த அம்ரான் பார்த்தாலும் லேவியின் குமாரர்கள், கோகாத்தின் குமாரர்கள், இந்த அம்ராமுடைய பிள்ளைகள் தான் ஆரோன், மோசே, மிரியா என்பவர்களாம். ஆரோன் வந்து ஆசாரியன், மிரியாம் வந்து பிரதான ஆசாரியன், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசே. மிரியாம் வந்து அவனுடைய சகோதரி. இவளும் ஒரு தீர்க்கதரிசி. அடுத்தபடியாக அந்த 3 பேரும் நம்ம பார்த்தோம். அதில் அமராயின் பிள்ளை ஆரோன், மோசே, மிரியான்னு சொல்லி பார்த்தோம். அந்த இப்போ ஆரோனுடைய பிள்ளைகளை பார்க்குறோம். ஆரோன் இதனுடைய பிள்ளைகள் வந்து குமார் நாதாப், அபி, எலியாசார், இத்தமார் என்பவர்களாம். இந்த எலியாசார் வந்து பினேகாஸ் என்ன பெற்றுக்கிறான். பினேகாஸ் வந்து என்ன அபிஷுவாவை பெற்றுக்கிறான். அந்த அபிஷுவா வந்து புக்கியை பெற்றுக்கிறான். புக்கி வந்து ஊசியை பெற்றுக்கிறான். ஊசி வந்து சிறையாவை பெற்றுக்கிறான். சிறையா வந்து மெரையோதை பெற்றுக்கிறான். மெரையாத் வந்து அமரியாவை பெற்றுக்கிறான். அமரியா வந்து அகிதூபை பெற்றுக்கிறான். அகிதூப் வந்து சாதோக்கை பெற்றுக்கிறான். சாதோக் வந்து அகிமாசை பெற்றுக்கிறான். இந்த சாதோக்கு, அகிமாசு இவங்கெல்லாம் தாவீது ராஜாவுடைய காலத்துல இருந்தவங்க. அடுத்தது அகிமாசு வந்து அசரியாவை பெற்றுக்கிறான். அசரியா வந்து யோகனானை பெற்றுக்கிறான். அந்த யோகனான் அசரியாவை நினைச்சிருக்கான் பெற்றிருக்கான். இவன் வந்து இந்த அசரியா வந்து சாலமன் ராஜா எருசலேம் ஆலயத்தை கட்டினார்ல, அந்த சமயத்துல ஆசாரிய பணிவிடை செய்தது யாருன்னா அந்த யோகனான் குமாரன் ஆசிரியா தான் அந்த இடத்துல நினைச்சிடான் பணிவிடை செஞ்சிருக்கிறான். இப்போ நம்ம பார்த்தால பேர் அட்டவணை எங்கள் வாரிசுகளை, அந்த வாரிசுகளை இந்த சந்ததியில் உள்ளவங்க தான் ஆலயம் கட்டும் போது இருந்துக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆசிரியா வந்து நினைச்சான் அமரியா பெற்றுக்கிறான். அமரியா வந்து அகிதுவை பெற்றுக்கிறான். அகிதுப் வந்து சாதாவுக்கு பெற்றுக்கிறான். சாதாவுக்கு வந்து சல்லுமை பெற்றுக்கிறான். சல்லும் வந்து இலக்கியா பெற்றிருக்கான். இந்த இலக்கியா வந்து எசிகராஜா காலத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆலயத்திலிருந்து கண்டெடுத்து அந்த ஆசிரியாட்ட கொடுத்துருப்பான். அந்த தான் அந்த இலக்கியா. அந்த இலக்கியத்துல அந்த ஆசிரியா வந்து சரியா பெற்றுக்கிறான். சரியா வந்து யோசுதாக்கை பெற்றுக்கிறான். இந்த யோசுதாக்கு காலத்துலதான் நேபுகாத் நேச்சார் நினைச்சாங்க. இஸ்ரேல் நேச்சார் பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் யூதா ஜனங்கள் எருசலேம் வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா சிறைப்பிடித்து கொண்டு போனாராம். இந்த யோசுதாக்கு காலத்துல சிறைப்பிடித்து கொண்டு போய் யோசுதாக்கு என்ன செய்றாங்க, சிறைப்பட்டு போக வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இப்ப இந்த லேவியன் குமாரர்கள் நம்ம பார்த்தோம்ல, கர்ஷன், கோகாத், மெராரி. அந்த கர்ஷம், கோகாத்து, மெராரியில கெர்ஷமுடைய குமாரர்கள் நாமங்கள், கிருஷ்ணனுடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் வந்து பேர், நாமங்கள்னாலே பேரு. அவன் வந்து லிப்னி, சிமேயா. அதுல கர்ஷம் பார்த்தோம். கோகாத்துடைய குமாரர்கள் அம்ராம், இப்சார், எஸ்ரோன், ஊசியெல்லாம். அடுத்தல மெராரி குமாரர்கள் மகளி, மூசி என்பவர்கள்லாம். லேவியருக்கு அவர்கள் தாக்களின் வழியா அனுப்பிச்சாங்க உண்டான வம்சங்கள் இவைகளாம். அடுத்தபடியாக கெர்ஷோரின் குமாரர்கள் லிப்னி, இவன் குமாரன் யாகோத், இவன் குமாரன் சிம்லா, இவன் குமாரன் பேலையா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரர்கள் பெர்சேரா, இவன் குமாரன் யாத்ராயி. கோகாத்தின் குமாரன் ஒருவன் அமனதாப், இவன் குமாரன் யாரு கோராக், இவன் குமாரன் யாரு ஆசிர். ஆசிர் இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் உரியல், இவன் குமாரன் உஷ்யா, இவன் குமாரன் சவுல். சவுல் எல்கனாவின் குமாரர்கள், எல்கானாவின் குமாரர்கள் அமாஷாயி, ஆகிமோத் என்பவர்களாம். எல்காவின் குமாரர் ஒருவன் வந்து சோபாத், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரகாம், இவன் குமார் எல்கானா. இந்த எல்கானா யாரு, சாமுவேலுடைய அப்பதான் நம்ம யாரு எல்கானான்னு படிச்சிருக்கிறோம். அடுத்தபடியாக இவங்க வந்து வசனி, அவ்யா என்பவர்களாம். அங்க வந்து நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மெராரி குமாரில் இப்போ கஷ்டம் கோகாத் பார்த்தோம். இந்த மெராரி குமாரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமையே. அடுத்தபடியாக இவன் குமாரன் வந்து சிமியோன், இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசையா. இவங்க நினைச்சுறாங்க கத்தருடைய பெட்டி நிலை பெற்று இருக்கிறது, ஒரு இடத்துல நிலை வாங்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல நிலை பெற்ற போது தாவீது கத்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துறதுக்கு என்ன செய்யறான், ஸ்தாபிக்கப்பட்டிருந்தானா. இந்த சாலமோன் வந்து என்ன செய்யறான்னா எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர மட்டும் என்ன செய்யறான், ஆசீர்வு கூட வாசது. சாலமோன் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர மட்டும் ஆசீர்வு கூட வாசத்துக்கு முன்பாக சங்கீத சேனத்தினுடன் தங்கள் இவங்களாம் என்ன செய்றாங்க, சங்கீத சேனையை நடத்துறதுக்கு ஸ்தாபிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர மட்டும் இந்த ஆசாரிப்பு கூடார வாசத்துக்கு முன்பாக சங்கீத சேனையுடன் தங்கள் முறையின்படியே
பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரர்களை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தபடியாக கோகாத்தின் குமாரர். கோகாத்தின் குமாரர்கள் என்ன அப்படின்னா, குமாரர்கள் ஏமான் என்னும் பாடகனா, இவன் யோவேலின் குமாரனா, இவன் சாமிலின் குமாரனாம், இவன் எல்கனாவின் குமாரனாம், இவன் எலியாவின் குமாரனாம், இவன் ஏலியனின் குமாரனாம், இவன் குமாரனா, இவன் சூபியின் குமாரனா, இவன் இக்கல்னாவின் குமாரனா, இவன் மகாத்தின் குமாரனும், இவன் அமசாயின் குமாரனும், இவன் எல்கனாவின் குமாரனும், எல்கனா யோவேலின் குமாரனும், இவன் அசிரியாவின் குமாரன், இவன் செபனியாவின் குமாரன், ராகாத்தின் குமாரன், இவன் ஆகினின் குமாரன், இவன் எலியாசாபின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இஸ்ராயலின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரேலின் குமாரன். இவங்கெல்லாம் லேவியன் குமாரர்களாம். இவன் சகோதரனாகிய ஆஷாப் என்னச்சுரா, இவன் இடது பக்கத்தில் நிச்சயமான நிற்பானாம். இந்த ஆசா பிரகியாவின் குமாரனாம், இவன் சிமேயின் குமாரனாம், இவன் மிகவேலின் குமாரனாம், இவன் பாசியாவின் குமாரனாம், இவன் மஸ்கியாவின் குமாரனாம், இவன் எத்னியின் குமாரனாம், இவன் சேராங்கியின் குமாரனாம், இவன் அதியாயின் குமாரனாம், இவன் ஏத்தானின் குமாரனாம், இவன் சிம்னாயின் குமாரனாம், இவன் சீமையின் குமாரனும், இவன் யாகாதின் குமாரன், இவன் கர்சோமின் குமாரன், இவன் லேகியின் குமாரன். இந்த மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர்கள் இடது பக்கத்தில் நிச்சயவாங்க நிற்பாங்களாம். அவர்கள் ஏதான் என்பவன் கிசியின் குமாரனும், இவன் அப்தின் குமாரனும், இவன் மல்லிகின் குமாரனும், இவன் அஸ்பியின் குமாரனும், இவன் அமர்சியாவின் குமாரனும், இவன் எல்கியாவின் குமாரனும், இவன் அம்சியின் குமாரனும், இவன் பழனியின் குமாரன், இவன் சாதமீரின் குமாரனாம், இவன் மகிழின் குமாரனாம், இவன் மூசின் குமாரனாம், இவன் மெராரின் குமாரனாம். இவர்கள்லாம் யாரு? லேவியின் குமாரர்களாம். அடுத்தபடியாக இவருடைய சகோதரர்கள் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளுக்கெல்லாம் என்ன செய்றாங்க? வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த லேவியன் குமாருடைய சகோதரர்கள்லாம் அந்த ஆலய பணிவிடைக்காக என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்காங்களாம். இதுல ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பள்ளியத்து அண்டில என்ன செய்றாங்க? பலியிட்டு தூபங்காட்டி பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிறுத்தி உண்டாக்குறதற்கும் என்ன செய்றாங்களாம்? வைக்கப்பட்டிருந்தாங்களாம். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலியின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேலும் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்து எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாய் மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிறுத்தி உண்டாக்குறதுக்கு எதிராங்க வைக்கப்பட்டிருந்தார்களாம். அடுத்தது ஆரோனின் குமாரர். இவன் எலியாசாரின் குமாரர்கள் பினேகாஸ், இவன் பினேகாசுடைய குமாரன் அபிஷுவா, குமார் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரர்கள் ஆரோனின் குமாரன் எலியாசார் என்பது குமாரன் பினேகாஸ், இவன் அபிஷுவா, இவனோட குமாரன் பிக்கி, இவன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மிரையோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகிதுப், இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாசம். சாதோக் அகிமாஸ் சாதோக்குடைய தாவீதுடைய காலத்துல இருந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆசாரிகளா இருந்தவங்க அவங்க. இப்போ அவர்கள் பேட்டையின்படி அவர்கள் எல்லைக்குள்ளாக அவர்கள் வாசஸ்தலங்கள் என்னது இருந்துச்சுன்னா, கோகாத்து வம்சத்தாருக்கு ஆரோன் புத்திரர் குளிர்ந்த சீட்டின்படியே யூதா தேசத்திற்குள்ள எப்ரோனை சுற்றிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தாங்களாம். அந்த பட்டணத்துல வம்சத்தின் அதிக பட்டணங்களையும் அந்த பட்டணத்தில் வயல்கள், அது பட்டிகள், எப்படி குமாராகிய காலேபுக்கு என்ன செஞ்சாங்களாம்? கொடுத்தாங்களாம். இப்படியே ஆரோனின் புத்திராகிய எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களை ஒன்றையும் லிப்னாவையும் அது வெளிநிலங்களையும் கொடுத்தாங்களாம். சாவியனைய வெளிநிலங்கள், ஈயலைய வெளிநிலையும் தொவிரையும் வெளிநிலங்களையும் கொடுத்தாங்களாம். அப்படியே ஆசாபிய வெளிநிலங்களையும் ஆரான் வெளிநிலங்களையும் பெர்சிமேசையும் வெளிநிலங்களையும் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கேபா வெளிநிலங்கள், அலைமேத் வெளிநிலங்கள், ஆசபாத் வெளிநிலங்கள், இவங்க வம்சங்களுக்கு கொடுத்த பட்டணங்கள் மொத்தம் 13. இதெல்லாம் நம்ம தெளிவம்னால நம்ம படிச்சுட்டோம். இப்போ பேரட்டணையில வந்துருத திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம்.
இது வந்து 1 6 இருக்குது. கோகாத்தின் புத்திரருக்கு வந்து வேறொரு கோத்திர வம்சங்கள்ல பாதி கோத்திரமாக மனாசின் பாதி கோத்திரத்தில் விழுந்த சீட்டின்படி 10 பட்டணங்கள் இவங்களுக்கு நினைச்சுதான் கிடைச்சிச்சான். பென்னியமீன் புத்திரத்துக்கு 10 கோத்திரங்களுக்கு பட்டணம் கிடைச்சிச்சான். கெர்சோம் புத்திரருக்கு வந்து அவர்கள் வம்சத்தின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசான் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்களை இவங்க கிடைச்சுதான் இருந்துச்சான். இப்ப மெராரியும் புத்திரருக்கு அவர்கள் வம்சத்தின்படியே ரூபன் கோத்திரத்தார் அன்னைக்கு கான் கோத்திரத்தாரும் செபுலன் கோத்திரத்தார் விழுந்த சீட்டின்படி 12 பட்டங்கள் இவங்களுக்கு நினைச்சுதான் கிடைச்சுதான். இப்படியே இஸ்ரேல் புத்திரர்கள் லேவியர் கொடுத்த பட்டணங்கள் அவைகள் வெளிநிலங்கள்லாம் என்ன அப்படின்னா சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அதுல வந்து யூதா புத்திர கோத்திரம், சிமியன் புத்திர கோத்திரம், பென்னியமின் புத்திர கோத்திரம் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்கள் கொடுத்துருக்காங்களாம். இதுல வந்து கோகாத் புத்திரர்ல மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்களிலும் அவர்களுக்கு எப்ராஹிம் கோத்திரத்துல இருந்துச்சாம். இப்ப எவியனில் அடைக்கல பட்டணங்களே அவர்களுக்கு எப்ராஹிம் மலதேசத்தில் இருக்கிற சீகேம் அதன் வெளிநிலங்கள், கேசர் அதன் வெளிநிலங்கள், யோக் மேலாவையும் அதன் வெளிநிலையும், ஓத் எல்லுரனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோன் அதன் வெளிநிலங்கள், மனாசே இவங்களாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தல மனாசேன் பாதி கோத்திரத்துல ஆனேர் வெளிநிலம், விரையா வெளிநிலம் இவங்களாம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து காகாத் புத்திரர் வம்ச மற்ற வம்சங்களுக்கு இறுதி இருந்துச்சான். அடுத்தல கிருஷ்ணன் புத்திரருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மனாசின். இப்போ வந்து பேராட்டனை பார்த்தோம். பேராட்டனுக்கு அடுத்தபடியாக இவங்க அட்டவணையில கொடுத்த வம்சங்களை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிருஷ்ணன் புத்திரருக்கு மனாசின் பாடு கோத்திர வம்சத்துல பாசால் இருக்கிற கோலாகின் வெளிநிலங்கள், அஸ்தரோத் வெளிநிலங்கள், இசக்கார் அதன் வெளிநிலங்கள், கெதேமிர் வெளிநிலங்கள், தாபிராத் வெளிநிலங்கள், சாபத் வெளிநிலம், ஆனோனும் வெளிநிலங்களும், ஆராத் புத்திரில் அது ஆசைகோத்தில் பாசன வெளிநிலங்களும் பட்டணங்கள் இருந்துச்சான். இந்த பட்டணங்களுக்கு அடுத்தபடியாக ஊருக்கும் வெளிநிலங்களுக்கும் யோவுக்கும் அது வெளிநிலங்களுக்கும் நப்தல் கோத்திரத்துல கலிலேயாவில் இருக்கிற கேதேஸ் வெளிநிலங்கள், அம்மோன் அது வெளிநிலங்கள், கிரியாத் அது வெளிநிலங்கள் இருந்துச்சான். மேரி மற்ற புத்திரருக்கு செபுலோன் இவங்க இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள அந்த வெளிநிலங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக மேரன் புத்திரத்தில் நப்தலி கோத்திரத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் இருக்கிற கேசம் அது வெளிநிலங்களையும், அம்மோன வெளிநிலங்கள், கிரியாம் அது வெளிநிலையங்களை என்ன செய்யறாங்களாம் கொடுத்தாங்களாம். அடுத்தால மெராரின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்துல ரிமோ அது வெளிநிலம், தாபர் வெளிநிலம், எரிகோவுக்கு அற்பமாக இருக்கிற யோர்தான் அப்புறத்திலே யோர்தான் கிழக்கு இருக்கிற லூபன் கோத்திரம், வண்ணாந்தத்துல பெசர் வெளிநிலங்கள், யாசா அது வெளிநிலங்கள், கேமத்து வெளிநிலங்களையும், கெஸ்லாம் என வெளிநிலங்களையும், காத் கோத்திரத்திலுடைய மக்களும் இவருடைய வெளிநிலங்கள் எல்லாம் சேர்ந்து எனது மொத்தம் அறிய கிடைச்சிருக்கு. இதுல இருந்து இந்த வெளிநிலங்கள்ல நினைச்சது இருந்திருக்கிறது. அடுத்தல 7வது அதிகாரத்துல இசக்காருடைய குமாரர்கள் வந்து தோலா 12 பேர்ல இது வந்து 7வது இசக்காருடைய குமார் வந்து தோலா, பூலா, யசூப், சிம்ரோன் என்னும் 4 குமாரர்கள் இருந்தாங்களாம். இவங்க வந்து 4 குமாரர்கள். அடுத்தபடியாக தோலாயின் குமாரர்கள் யாருன்னா ஊசி, ரப்பாயிம், பெரியேல், யக்மாயி, ஈப்சாம், சாமுவல் என்பவர்கள் தோலாவின் குமாரர்களாம். தோலாக்கு பிறந்த இவருடைய பிதாக்கள் வம்ச தலைவர்கள் இவர்களுடைய சந்ததியில பராக்கிரமசாலிகளா என்ன செஞ்சாங்களாம் இருந்தாங்களாம். இது வந்து தாவீது நாட்கள்ல அவர்கள் தொகை வந்து 20,600 பேர் இருந்திருக்காங்க. தோலாவின் குமாரர்கள் இவங்களுடைய அட்டவணையில இசக்கார் கோத்திரத்துல இருந்து சாமுவேல் தாவீதுடைய காலம் வரைக்கும் நினைச்சாங்க. மொத்தம் 20,600 பேர் நினைச்சாங்க இருந்திருக்கிறாங்க. அடுத்தலாம் ஊசியின் குமாரர்கள் ஒருவன் வந்து இஸ்ரேகியாவின் குமாரர்கள் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஸ்யா என்பவர்களாம். இவங்க 5 பேரும் தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்தல அவர்கள் பிதாக்கள் வம்சத்தரான அவர்கள் சந்ததியில யுத்த புருஷர்களாகிய இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க இசக்கார் வம்சத்தில் யுத்த புருஷர்கள் அவங்க பராக்கிரமசாலிகளுடைய வம்ச அட்டலின்படியே 87,000 பேர் என்ன செஞ்சிருக்காங்க அந்த இசக்கார் கோத்திரத்துல யுத்த புருஷர்கள் இருந்திருக்கிறாங்க. அடுத்தல பென்னியமின் கோத்திரத்துல பேலா, பேகர்,
எதியா எபேல் என்னும் 3 பேரு பென்னியமீனுடைய குமாரர்கள். அந்த குமாரர்களை பேலாவினுடைய குமாரர்கள் யாருன்னா எஸ்போன், ஊசியேல், மெரிபோத், இரி என்பவர்களாம். இவர்கள் தங்கள் பிராக்கள் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளாக 5 தலைவர்களாக இருந்தாங்களாம். இவங்களுடைய வம்ச அட்டமைக்கு உள்ளானவர்கள் யாருன்னா மொத்தம் 20,034 பேர் அந்த வம்ச அட்டணையில் இருந்திருக்காங்க. அடுத்தல பெகேரின் குமாரன் செமீரா, போவாஸ், எலியேசர், எலியானா, உப்ரி, எரிமோத், அபியா, ஆசுதோத், அஸ்மேத் என்பவர்கள் இருந்திருக்காங்க. இவங்க தங்கள் வம்ச தலைவருடைய அட்டவணைப்படி தங்கள் சந்ததியில் பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்னா 20,200 பேர் இருந்திருக்கிறாங்க பெகேரின் குமாரர்ல. அடுத்தல எதியாவின் குமாரர்கள ஒருவன் என்னதான் பில்கானாம். பில்கானின் குமாரர்கள் எபுல், பென்னியமின், ஏயூத், கென்னா, சேந்தான், ரரிஷ், ஐஷாமா என்பவர்களாம். அடுத்தபடியாக இந்த எதியாயிலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவராகிய வம்சத்தலைவர்கள் போவதற்கு சேவைகளான பராக்கிரமசாலிகள் 17,200 பேராம். 17,200 பேர் யுத்தவீரர்களாக இருந்துக்கிறாங்க. அடுத்தலாம் சுப்பீம், உப்பின், ஈரின் குமாரனாகிய ஊரிம் அடுத்தலாம் இவங்க ஆகிய குமாரர்கள் ஒருவன் என்ன செய்யறான் சுப்பீம், உப்பீம், ஈரின் குமாரர், ஊசிம் ஆகியரின் குமாரர்கள். இப்படிப்பட்டவங்க இணைஞ்சிருக்கிறாங்க பென்னியமீன் கோத்திரத்தில் இருந்துக்கிறாங்க. நம்ம பார்த்தது 8 பேருடைய யாக்கோட்டு பிள்ளைகள் 12 பேர்ல 8 பேருடைய வம்சங்களை மட்டும் செஞ்சு பார்த்தாச்சு. நாளை தினத்துல 9வது உள்ள நபர்களை நம்ம பார்ப்போம். 9வது பேர் அட்டவணை பார்ப்போம். இதெல்லாம் பெயர்கள் அட்டவணையா இருக்கிறது. நம்ம ஆதியாகத்திலிருந்து இது வரைக்கும் பார்த்த பெயர்கள் எல்லாம் என்ன செய்யுது மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக.